ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன் துளி பகுதி 49, தலைப்பு பரலோக ராஜ்யம். ஆதார வசனமாகிய மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். விளக்கம்: கிறிஸ்துவ மார்க்கத்தில் பரலோகத்தை பற்றி, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கிறபடியே அது எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் பார்ப்போம். வேதத்தில் கூறியிருப்பது எபிரேயர் எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், எத்தனையோ ராஜ்யம் இருந்தது. கிரேக்க ராஜ்யம் இருந்தது, ரோம ராஜ்யம் இருந்தது, பாபிலோனிய ராஜ்யம் இருந்தது, பல ராஜ்யங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யம் என்றைக்கும் இருக்கும், அது அசையாது. ரெண்டாவது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அது ஒரு நிலையான நகரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய கண்களுக்கு முன்பாக பல பிரமாண்டமான நகரங்கள் எல்லாம் பூகம்பத்தில் அழிந்து போனது. நாம் கண்டது நிலையில்லாதது, பரலோகம் நிலையானது. மூன்றாவது காரியம், எபிரேயர் எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதிட்டு இருக்குது, அது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். பரலோகம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே உண்டாக்கினதெல்லாம் நாம் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் உண்டாக்கினது. ஆனால் பரலோக ராஜ்யம் அவர் தமக்காகவும் தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அது உண்டாக்குகிற நகரம் பரலோக ராஜ்யம். ஆகையால் அவருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அது உண்டாக்கினபடினாலே அது அசையாது. அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இதாங்க பரலோக ராஜ்யத்துடைய அறிமுக விளக்கம். இது முழுசும் கிடையாது, இது அறிமுக விளக்கம். இன்னும் ஏராளமாக இருக்கிறது. என்னுடைய நினைவெல்லாம் ஒரு வாரத்தில் உண்டாக்கின வானம், பூமி, கடல், காற்று, சூரியன், இவை பார்க்கும்போது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. யுகமாக அவர் பரலோக ராஜ்யத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். அது எப்படி இருக்குமோ அங்கே போய் பார்ப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.